கனடாவின் கியூபெக்கில் போலீஸ் அதிகாரிகள் அல்லது பிற நகராட்சி ஊழியர்களை அவமதித்ததாக கூறப்படும் நபர்களுக்கு ஆயிரக்கணக்கான டாலர்கள் அபராதங்களாக விதிக்கப்பட்டுள்ளன. இழிவான அல்லது மரியாதையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதை தடை செய்யும் ஒரு துணை சட்டத்தின் கீழ் இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கியூபெக்கில் 2020 மற்றும் 2026 ஆண்டுகளுக்கு இடையில் போலீசார் 11,000க்கும் மேற்பட்ட அபராதங்களை விதித்துள்ளனர். இதேவேளை நகரங்களும் அதிக எண்ணிக்கையிலான அபராதங்களை பதிவு செய்துள்ளனர். லாவல் போலீசார் 2021 மற்றும் 2026 ஆண்டுக்கு இடையில் 4,500க்கும் மேற்பட்ட அபராதங்களை விதித்துள்ளனர். அதே நேரத்தில் ஷெர்புர்க் போலீசார் 2025 ஆண்டில் மட்டும் 755 அபராதங்களை விதித்துள்ளனர். மேலும் லாங்குயில் பகுதி போலீசாரால் 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. கியூபெக்கில் போலீசாரின் முறைகேடுகள் குறித்த கவலைகள் நிலவும் நேரத்தில் இந்த விவகாரம் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. அவமதிப்புகளுக்காக மக்களுக்கு அபராதம் விதிக்க போலீசாருக்கு அதிக அதிகாரம் வழங்குவது இன பாகுபாடு மற்றும் பாரபட்சம் போன்ற பிரச்சினைகளை ஏற்கனவே சந்திக்கும் சமூகங்களில் முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். எனினும் இந்த அதிகாரம் குடிமக்களுக்கும் பொது ஊழியர்களுக்கும் இடையே மரியாதையான தொடர்புகளை உறுதி செய்ய உதவும் என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த விதிகள் நாகரிகத்தை பேணுவதையும் பணியாளர்கள் தங்கள் கடமைகளை செய்யும் போது தகாத வார்த்தை பிரயோகங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன என கியூபெக் நகர அதிகாரிகள் கூறுகின்றனர். இவ்வாறு இருக்க மொன்றியல் அதிகாரிகள் இதுபோன்ற ஒரு துணை விதியை கொண்டு வருவது குறித்து பரிசீலித்து வருகின்றனர். எனினும் இதனால் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படலாம் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.